கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கெடிலத்தில் வீடுகள், திருமண மண்டபங்கள், உணவகங்கள் மற்றும் இறைச்சி கடைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் கொட்டப்படுகிறது. இந்த கழிவுப் பொருட்களை இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். இதனால் அதிக அளவு புகை வெளியேறி தேசிய நெடுஞ்சாலையில் புகை மண்டலமாக காட்சியளித்ததால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். மேலும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் கழிவுப் பொருட்களை தீயிட்டு கொளுத்திய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து சிவகாசி பைபாஸ் திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பேசினார். அப்போது தமிழ்நாடு, புதுச்சேரியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்தார். முதல் வெற்றியை தேடித்தரப்போகும் தமிழகம்தான் என்பது நமக்கு அறிவு. 39 தொகுதிகள், புதுச்சேரியில் ஒரு தொகுதி, 40 தொகுதி, 40 தொகுதிகளிலும் நமது இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் நமது மாணிக் தாகூர் உட்பட அத்தனை வேட்பாளர்களுடைய வெற்றியும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இப்பொழுது நடைபெறுகிற பிரச்சாரம் வாக்குகளை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான். நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் எதிர்த்து இருக்கிற அணிகள், பிஜேபி அணியாக இருக்கட்டும் அல்லது அதிமுக அணியாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் டெபாசிட்டை இழக்க வேண்டும் என்கிற இலக்கோடு தேர்தல் பணி ஆற்றி வருகிறோம். இந்தியா முழுவதும் நம்முடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி அங்குலமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கருப்படை, தட்டடை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னா வெங்கடேசன் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. இதில் திமுகவினர் மற்றும் விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் கூட்டணி கட்சியினர் கொடிகளை ஏந்தியவாறு பேண்ட் வாத்தியம் முழங்க பேரணியாக சென்று வாக்குகள் சேகரித்தனர். திருச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து புதுக்கோட்டை வடக்கு ஒன்றியம் மணவிடுதி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இளைஞர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட், கேரம்போர்டு உள்ளிட்ட விளையாட்டுகளை விளையாடி வாக்கு சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் வடக்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், உயிர் இருக்கும்போதுதான் உயிரை காப்பாற்ற முடியும், அதுபோல ஜனநாயகம் இருக்கும்போதுதான் ஜனநாயகத்தை காக்க முடியும் என்றும், ஜனநாயகம் கையை விட்டு போய் சர்வாதிகாரம் வந்துவிட்டால் மீண்டும் ஜனநாயகம் வராது என்றும், எனவே அதனை மனதில் வைத்துக் கொண்டு கை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பாக புதுப்பட்டினத்தில் காஞ்சிபுரம் தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து திமுக திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் தலைமையில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய சின்னத்திரை நடிகை ஷர்மிளா, பாசிச பாஜகவை எதிர்த்து களமாட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம் என்றும், மோடி அரசை விரட்டியடிக்க உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட மீனவர் அணி தலைவர் கயல் மாரிமுத்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கனல்விழி, காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை 10வது தெருவில் தனியார் இரும்பு தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் மதுரையைச் சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவரும், திருச்சி மணப்பாறை பகுதியைச் சேர்ந்த கருப்பையா என்பவரும் தங்கியிருந்து வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் கருப்பையாவுடன் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கருப்பையா தனது செல்போன் பழுதானதால் செல்லப்பாண்டியிடம் செல்போன் வாங்கி அந்த பெண்ணிடம் பேசி வந்துள்ளார். பின்னர் செல்லப்பாண்டியும் கருப்பையா தொடர்பு வைத்துள்ள பெண்ணுடன் செல்போனில் பேசி வந்துள்ளார். இதுகுறித்து அறிந்த
கருப்பையா செல்லப்பாண்டியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றியதில் கருப்பையா அங்கிருந்த கட்டையை எடுத்து செல்லப்பாண்டியின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார். இதில் படுகாயமடைந்த செல்லப்பாண்டியை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை போலீசார் கருப்பையாவை கொலை முயற்சி வழக்கில் கைது செய்த நிலையில் செல்லப்பாண்டி இன்று மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் கருப்பையா மீது பதியப்பட்ட கொலை முயற்சி கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து ராஜபாளையம் மலையடிப்பட்டி பழைய பேருந்து நிலையம் சம்பந்தபுரம் மதுரை ராஜா கடைத்தெரு ஆகிய பகுதிகளில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் ஒரு பொருளின் விலை கூட குறையவில்லை. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விலைவாசி குறையவே குறையாது, அதிகரிக்கத்தான் செய்யும். எனவே விலைவாசி குறைவதற்கு மோடி ஆட்சி மாற வேண்டும் என்று தெரிவித்தார். தஞ்சாவூரை சேர்ந்த அசோகன் சுவாமி மலையில் உறவினரின் திருமணத்திற்கு சென்றுவிட்டு தஞ்சாவூர் நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தார். காரை தஞ்சாவூரை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் ஓட்டி வந்தார். அப்போது பாபநாசம் அருகே ரெகுநாதபுரம் பகுதியை கார் வந்தடைந்ததும் எதிர்பாராத விதமாக சாலையின் குறுக்கே வந்தவரின் மீது மோதாமல் இருப்பதற்காக ஓட்டுநர் காரை திருப்பினார். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தஞ்சாவூர் கும்பகோணம் பிரதான சாலையான ரெகுநாதபுரத்தில் அமைந்துள்ள அரசு பள்ளியின் தடுப்பு சுவர் மீது மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்தவர்கள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் பள்ளி விடுமுறை தினம் என்பதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டசபை தொகுதிகளிலும் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் தொடர்ந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பறக்கும் படைகள், நிலை கண்காணிப்பு குழுக்கள், வீடியோ பார்வை குழுக்கள், வீடியோ கண்காணிப்பு குழுக்கள், உதவி செலவின மேற்பார்வை குழுக்கள் என பல்வேறு குழுக்கள் மாவட்டம் முழுவதும் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்ட வாகனங்களில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனையில் நேற்று வரை 2,73,79,151 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி பாவனர் நகரை சேர்ந்த வினோத்குமார் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் தனது மகன் மகேஷை பார்ப்பதற்காக சென்றபோது மது போதையில் இருந்துள்ளார். இதனை தட்டி கேட்ட மனைவியையும் சகோதரியையும் அவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் அவரை அங்கிருந்து வெளியேற்றினர். மது போதையில் வெளியே வந்த அவர் ஆத்திரத்தில் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த மருத்துவர் நவீன் என்பவரை கத்தியால் குத்தியுள்ளார். அப்போது அங்கிருந்த புறக்காவல் நிலைய போலீசார் மற்றும் பொதுமக்கள் அவரை பிடித்து பெரிய கடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் மருத்துவர் நவீனை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனிடையே அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கள் தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க கோரி சுமார் 2 மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். இதனால் சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் மருத்துவம் பார்க்காமல் திரும்பி சென்றனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு சிகிச்சையை தொடங்கினர். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து 188வது வட்ட செயலாளர் ரஞ்சித்குமார் மடிப்பாக்கம் பாலாஜி நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மாதிரி வாக்குப்பெட்டி கையில் வைத்துக் கொண்டு 1வது இடத்தில் உள்ள உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வட்ட செயலாளர் ராஜகண்ணன் மற்றும் நிர்வாகிகள் லோகேஷ் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழமூவர்கரை மீனவர் கிராமத்தில் கடற்கரையில் சிவப்பு நிறத்தில் சுமார் 15 அடி உயரமுள்ள மர்ம பொருள் கரை ஒதுங்கியுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் பூம்புகார் கடலோர காவல் குழும போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மர்ம பொருள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்த பொருள் கடலில் தடை செய்யப்பட்ட பகுதி என்பதை அடையாளம் காண்பதற்காக மிதக்கவிடும் பொருள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பொருள் எங்கிருந்து அடித்து வரப்பட்டது என தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கடற்கரை ஒதுங்கிய மர்ம பொருள் குறித்து தகவல் அறிந்த ஏராளமான பொதுமக்கள் கடற்கரைக்கு வந்து அந்த பொருளை ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி புதிப்பட்டி, பள்ளிப்பட்டு, கோபாலபுரம், மறுகாலம்பட்டி, பூதநத்தம், மெனசி உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் வேட்பாளர் சௌமியாவிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத பாஜகவிடம் ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று கேள்வி எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது.
விருதுநகர் தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கும் மகாலட்சுமி திட்ட வாக்குறுதி உத்தரவாத அட்டையை பொதுமக்களிடம் வழங்கி பணம் பட்டுவாடா செய்ய முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் வீடியோ வெளியிட்டுள்ள வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் வாக்குறுதியை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதில் என்ன தவறு உள்ளது என்றும் தோல்வி பயத்தில் பாஜக அதிமுக கூட்டணியினர் பதறுவதாகவும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக நுழைவு வாயிலில் காத்திருந்த அடையாளம் தெரியாத நபர் நெஞ்சுவலி காரணமாக மயங்கி கீழே விழுந்தார். அப்போது தாராபுரம் பேருந்து நிலைய பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளர் கோபால் உடனடியாக முதல் உதவி செய்து அவரை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். பேருந்து நிலையத்தில் நெஞ்சு வலியால் பாதிக்கப்பட்ட நபரை உரிய நேரத்தில் முதலுதவி அளித்து காப்பாற்றிய தாராபுரம் உதவி ஆய்வாளர் கோபாலை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். மேலும் இது தொடர்பான வீடியோ தற்போது வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடலூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வை. கணேசன் தலைமையில் கடலூர் மேற்கு மாவட்டம் பன்ருட்டி வடக்கு ஒன்றிய பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்.